கேரளாவினுடைய அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் அப்படின்றது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இது தொடர்பா நமக்கு விளக்கறதுக்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆனந்த். வணக்கம். கேரளா பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யாரு? இத பத்தி நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு? நாடு முழுவதும் அனைத்து மாநிலத்திலயுமே இப்ப பல்வேறு கட்டத்துல கட்சியினுடைய தேர்தல்கள் நடந்து வந்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்திலுமே அது நடந்தது. மாவட்ட தலைவர்கள் வரைக்கும் இப்ப அறிவிச்சுட்டாங்க. இப்போ எல்லா மாநிலத்திற்குமே அந்தந்த மாநிலத்துக்கான மாநில தலைவர் அறிவிக்க வேண்டிய சூழல்ல பாஜக இருக்கு. அந்த நிலையில ஒட்டுமொத்த தேசத்திலேயே முதல் மாநிலமாக கேரளாவில் அதற்கான ஒரு விடயம் கிடைத்திருக்கு. முன்னாள் மத்திய இணை அமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் கேரளா பாஜகவின் மாநில தலைவராக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிறதை இன்னைக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோர் கமிட்டி, பாஜகவினுடைய கோர் கமிட்டி அறிவிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, பாஜகவுல அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோர் கமிட்டி ஒரு பேரை ரெஃபர் பண்ணுவாங்க மத்திய தலைமைக்கு. அந்த மத்திய தலைமை அந்த பேரை ரெஃபர் பண்ணி அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக், அவங்களுடைய ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்துட்டு இவர் மாநில தலைவராக வந்தால் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த விதத்துல கேரளாவிலிருந்து அந்த கோர் கமிட்டி அனுப்பிய பேர்ல ராஜீவ் சந்திரசேகர் பேர் இருந்திருக்கு. அந்த பேரை மத்திய தலைமையானது முடிவெடுத்திருக்காங்க. அதுலயும் திரு பிரதமர் அவர்கள் இவருடைய பேரை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படிங்கிற தகவலுமே கட்சிக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட இருந்து வருது. இப்ப பார்த்தா நாடு முழுவதுமே எல்லா மாநிலத்திலையும் பாஜக மாநில தலைவர் அறிவிப்பு ஒவ்வொன்றா வர இருக்கு. கேரளாவுக்கு முதல்ல அறிவிப்பு வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? அதே போல திரு ராஜீவ் சந்திரசேகர் அவரை தேர்ந்தெடுத்ததுல இப்ப பிரதமரே அவர் பேரை முன்மொழிஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பிட்ட அவரை தேர்ந்தெடுக்க ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல, நம்ம எல்லா மாநிலத்துக்கும் அறிவிச்சுதான் ஆகணும். அப்படின்னும் போது ஏதாவது ஒரு மாநிலத்துல ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த தேர்வு அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி முதல்ல முடிச்சிருக்கலாம். அதனால இந்த அறிவிப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ராஜீவ் சந்திரசேகருடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும். அவர் 1988 இருந்து 91 வரைக்கும் இன்டெல் ஹேண்ட் பிக்டா எடுத்த சில டெக்னிக்கல் பிரெயின் மத்தியில இவரும் ஒருத்தர். இந்தியாவில இருந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது ஹேண்ட் பிக்டா எடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க இருந்து டெக்னாலஜில பிக்கஸ்ட் பிரெயின்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ரெக்ரூட் பண்ணி இவர் இன்டெலோடைய ஒரு முக்கியமான ப்ராசஸரை இன்வென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கிடெக்ட் டீம்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராஜீவ் சந்திரசேகரை ரொம்ப நாளா தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும். அவர் டெக்னாலஜியோட எவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், அந்த டெக்னாலஜி விஷயங்கள்ல எவ்வளவு ஆர்வமாக இருக்கக்கூடியவர், அறிவு சார்ந்தவர் அப்படிங்கிறது. 2021 இருந்து 2024 வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலயுமே இவர் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருந்திருக்காரு. ஆக மொத்தத்துல ஒரு டெக்னிக்கல் ஜெயிண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் நம்ம சமீப காலத்துல திரு பிரதமர் மோடி அவர்கள் இந்த டெக்னாலஜி விஷயங்களுக்கு, ஏஐ விஷயங்களுக்கு, தொழில்நுட்பங்களுக்கு எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் தராரு அப்படிங்கிறது புரியுது. அப்படி இருக்கும்போது திரு பிரதமர் மோடி அவர்களே ராஜீவ் சந்திரசேகர் பேரை பிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம திரு சந்திரசேகர் அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப ஒரு சின்ன வாக்குல ஒரு 15,000 வாக்கு வித்தியாசத்துலதான் கேரளாவில திருவாண்டரத்துல காங்கிரஸ் வேட்பாளர் சசி தரூர் கிட்ட தோல்வி அடைகிறாரு. சோ ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்ணி அவருடைய அரசியல் ஞானம், அவருடைய சமுதாய பின்புலம், அவருடைய ஸ்கில் செட்டு, இளைஞர்கள் அடுத்த கட்ட இளைஞர்களை கட்சி கொண்டு வருவதில் அவரால் எவ்வளவு பங்காற்ற முடியும் அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை கன்சிடர் பண்ணி இந்த ஒரு முடிவை மத்திய தலைமை எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. கடைசியா ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்கு அடுத்த மாநில தலைவர் எப்போ அறிவிப்பு வெளியாகும்? அதுவும் விரைவில் வெளியாகுமா, இல்ல அது கொஞ்சம் காலம் பிடிக்குமா? கேரளா அறிவிப்பு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பா அடுத்தடுத்த மாநிலத்துக்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ளது. அப்படின்னும் போது இந்தந்த மாநிலங்கள்ல முதல்ல அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. சோ தமிழ்நாடுமே சீக்கிரம் வரும். அடுத்த ஒரு மாதம் எப்ப வேணா அந்த அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிறது தான் தமிழக ஊடகமும் காத்து கொண்டிருக்கு. தகவல்களுக்கு மிக்க நன்றி ஆனந்த்.